வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். நினைக்க தெரிந்த மனமே. அத்தியாயம் 6. ராகவன் கோபித்துக் கொண்டு சென்ற பின் எப்படி எப்பொழுது திரும்ப அவள் வீடு வந்து சேர்ந்தாள் என்பதே மைதிலிக்கு சிறிதும் நினைவில்லை. உட்கார இடமில்லாமல் சிலர் வந்து அவளிடம் இடம் கேட்கவும் தான் தன் உணர்வு பெற்று எழுந்து ஒரு ஆட்டோவை பிடித்து தன் வீட்டை அடைந்தாள். நல்ல வேளை, அப்பொழுது வளர்மதி பிரதோஷம் என்று கோயிலுக்கு போயிருந்தார். இல்லையென்றால் மகள் வந்த நிலையை கண்டு துடித்து போயிருப்பார். வீட்டை திறந்து உள்ளே சென்று கட்டிலில் விழுந்தவளை இன்னமும் ராகவனின் ஆத்திர குரலும் முகமுமே சுற்றி சுற்றி வந்தது. நான் எதையோ நினைத்து செய்ய போக அது அவளையே ரொம்பவுமே காயப்படுத்தி விட்டதோ? ராகவன் கடைசியாக காட்டிய கோபத்திற்கு முன்பு ஒரே ஒரு நொடி அவள் கண்களில் வழி தெரிந்ததோ? அதற்கு நானே காரணமாகிவிட்டேனா என்று நினைக்கும் பொழுதே மைதிலியின் மூடிய இமைகளிலிருந்து சரசரவென கண்ணீர் வழிந்தோடியது. ஐ எம் சோ சாரி ராகவன். ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் இருவருக்குமே வலிப்பது என்னவோ நிஜம். ராகவன் எப்படியும் அவளை தொடர்பு கொள்வான் என்ற எண்ணம் மைதிலிக்கு அடுத்து வந்த சில நாட்களில் சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் போனது. இல்லை, அவன் என்னை தொடர்பு கொள்ள மாட்டான். ரொம்பவும் கர்வம் பிடித்தவன். அதை எப்படி கர்வம்னு சொல்றது மைதிலி? அவனுக்கு தன்மானம் ரோசம் எல்லாம் கொஞ்சம் அதிகம்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே? ஒரு சமயம் இணையதளத்தில் ஏதோ விளையாட்டாக உங்களுக்கு என்னப்பா, அதான் இப்ப எல்லாம் நீங்க இந்த நெட்டை அதான் வலையை வீசி மீன் பிடிக்கிறீங்க என்று சொன்னதற்கு கோபப்பட்டு என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீ எப்படி என்னை அப்படி சொல்ல போச்சுன்னு 2 நாள் சாட்டிற்கு வராமலே இருந்தவன் அவன். அவன் வேற எப்படி செயல்படுவான்னு நினைச்ச மைதிலி, அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க என்று என்னமோ செய்தாயிற்று. இப்போது அழுது என்ன ஆக போகுது? அவனுடன் பேச ஆரம்பிக்கும் போதும் அப்புறம் அவனுடனான நட்பு பலப்படும் போதும் யாரிடம் சொன்ன? இல்லை, யாரை கேட்டு அனுமதி வாங்கிட்டு அதையெல்லாம் தொடங்கின? அதுக்கெல்லாம் உனக்கு அனுமதி தேவைப்படாத போது கடைசி வரைக்கும் நீ எதை சரின்னு நினைச்சியோ அதை செய்திருக்கணும். இப்ப வந்து அம்மா சொன்னதாலதான் அப்படி செய்தேன் என்று சொல்றது கொஞ்சமும் நல்லா இல்லை மைதிலி. உனக்கே உங்க அம்மா சொன்னவுடன் ராகவன் மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சோ? பயம் வந்துடுச்சோ? நம்பிக்கை போச்சுன்னு அதை எப்படி சொல்றது? வீட்டில் பெரியவங்க பார்த்து விசாரிச்சு கல்யாணம் செய்யும் போதே 1000 குறுக்கு விசாரணை செய்றாங்க. 4 இடத்தில் விசாரிக்கிறாங்க. இது நானா தேடி போன பந்தம் எனும்போது அதனுடைய எல்லாமும் என் பொறுப்பு தானே. அதை நானாக சோதித்து பார்க்கிறதில் என்ன தப்பு? நான் என்ன துப்பறியும் நிறுவனத்தை வைத்தா அவனை சோதித்து பார்த்தேன்? அதையும் தானே இப்பொழுது எல்லோரும் செய்கிறார்கள். இவனை மாதிரியே எல்லோரும் கோபப்பட்டு எழுந்து போனால் யாருக்குமே இப்போதைக்கு கல்யாணம் ஆகியிருக்காது. ஆனால் திருமணத்திற்கு தான் கட்டுப்பாடுகள், வரைமுறைகள் எல்லாம். காதலுக்கு தான் ஒன்றுமில்லையே. நம்புகிறேன், காதலிக்கிறேன் என்று சொன்ன பின்பு அந்த வரைமுறைகள் இருவருக்குள்ளும் நுழைந்திருக்க கூடாதா? ஒன்றும் புரியாமல் தலையில் கை வைத்துக் கொண்டாள் மைதிலி. ஒரே விஷயத்தையே எல்லோரும் பார்த்தாலும் பார்க்கும் விஷயத்தை பொறுத்தும், ஆட்களை பொறுத்தும், சூழ்நிலையை பொறுத்தும் பார்க்கும் ஒவ்வொருவரின் கண்ணோட்டம் வேறுபடுகிறது. எனக்கு சரி என்று பட்டது என்னுடைய அம்மாவிற்கு பயத்தை விளைவித்தது. இப்பொழுது சின்ன விஷயம் பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தாது என்று நினைத்து தான் செய்த காரியம் ராகவனின் கண்ணோட்டத்தில் பெரிய குற்றமாக தெரிந்திருக்கிறது. இதில் யாரை நோவது? ஆனால் அதற்காக இத்தனை நாட்கள் கழித்தும் ஒரு சிறிய விளக்கம் கேட்க வேண்டும் என்று கூடவா அவனுக்கு தோன்றாது? அவள் அனுப்பிய அத்தனை மின்னஞ்சல்களும் பெறுவார் யாருமின்றி இவளிடமே திரும்பி வர வர மைதிலிக்கும் இப்படி செய்துவிட்டேனே என்ற பச்சாதாபம் போய் அங்கே கோபம் குடிகொண்டது. அவளாக அனுப்பிய மின்னஞ்சல் சோற்றில் அடித்த பந்தாக தன்னிடமே திரும்பி வருகிறதே என்று வெட்கத்தை விட்டு மலர் மூலம் விசாரித்ததும் பயனின்றி போனது. ராகவன் என்ற ஒருவனே இல்லாதது போன்று மைதிலிக்கும் ராகவனுக்கும் இடையிலான நட்பு வட்டாரத்தில் யாருக்குமே அவனை பற்றி எந்த தகவலும் தெரிந்திருக்கவில்லை. எங்க குரூப்பில் மெம்பராகத்தான் இருந்தான். என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி அன்சப்ஸ்கிரைப் செய்துட்டான். இமெயில் ஐடியும் இப்ப இல்லைங்கிற மாதிரி காட்டுது. அவனோட மற்ற மொபைல் நம்பர் எல்லாம் எங்களிடமே இல்லையே. இதையே தான் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மாதிரியாக சொன்னார்கள். இப்படியா ஒருவன் மாயமாக மறைய முடியும்? அவனை பற்றி வேறு ஒன்றுமே தெரியாமல் எப்படி அவனை தேடுவது, தொடர்பு கொள்வது? கூடாது என்று நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் அதையே யோசிக்க அவளுக்கு தலைவலியும் மனவலியும் தான் மிஞ்சிற்று.
தலைவலி நாளடைவில் மறைந்து போனது. ஆனால் மனதில் ஏற்பட்ட காயமோ அவளை மறக்க விடவில்லை. படிப்பில், வேலையில் என அவளை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டாலும் ஒரு மூலையில் முணுக் முணுக் என்ற வழி அவளுக்குமே தெரியாமல் அங்கே தங்கிவிட்டது. MBA முடித்து நல்ல பொறுப்பான பதவியில் வங்கியில் வேலைக்கு சேர்ந்த இத்தனை வருடத்திற்கு பிறகு ராகவனை நேரில் காண்போம் என்று அவள் சிறிதும் நினைக்கவில்லை. 4 வருடத்திற்கு முந்தைய சந்திப்பு, வலி, வேதனை எல்லாம் இப்படி அணுப்பிசகாமல் அவளுக்கு நினைவிருக்கும். அந்த நினைவு அவளுக்கு இந்த அளவு வேதனையை தரும் என்றும் நினைத்தவள் இல்லை. மறந்து போனேன் என்று நினைத்தது தவறோ? இல்லை, ஒருவேளை மறந்தால் தானே நினைக்க என்று மாற்றி நினைக்க வேண்டுமோ? கைகள் நடுங்க கணினியை அணைத்த மைதிலி அந்த மேஜையிலேயே தலையை கவிழ்த்தாள். ச, என்னை என்னென்ன நினைத்தாள் இந்த மைதிலி? இந்த கடைசி 4 நாளா எத்தனை தடவை விதவிதமா அவளிடம் கேட்டிருப்பேன், தைரியம் சொல்லி இருப்பேன். அப்போ எல்லாம் உங்களை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போறேன் ராகவன் என்று பெரிய இவள் மாதிரி வசனம் பேசிட்டு இன்றைக்கு இவளுக்கே இவள் டூப் போடுறாளாமா. டூப்பு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் தான். வேற ஒருத்தியை இவள் மாதிரி என்னிடம் காட்டுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவளுக்கு? நம்ப வச்சு கழுத்தை அறுக்கிறதே இந்த பொண்ணுங்களுக்கு வேலையா போச்சு. எத்தனை பேர் இதை சொல்லி நாம கேட்டிருப்போம். இப்போ நானே இதை சொல்ற மாதிரி நிலைக்கு என்னை ஆளாக்கிட்டாளே இந்த மைதிலி. நான் எத்தனை நம்பிக்கையோட அங்கே அவளை சந்திக்க போனேன். அந்த நம்பிக்கை அவளுக்கு என் மேல இல்லாமல் போச்சே. அடிப்படை நம்பிக்கையே இல்லாமல் அப்புறம் என்ன பெரிய மண்ணாங்கட்டி லவ்வு? லவ்வா லவ்? முதல் கோணல் முற்றும் கோணல். ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்றும் ஒரு சொல் இருக்கிறது என்பதை ஏனோ அவன் மறந்துவிட்டான். முதல் சந்திப்பிலேயே இப்படி இருந்தால் இவளோடு வாழ்நாள் எல்லாம் சேர்ந்திருக்கிறது எப்படி சாத்தியம்? எதுவும் சந்தேகம் இருந்தால் என்னிடம் அவள் நேரடியாக அல்லவா கேட்டிருக்க வேண்டும். பெரிய துப்பறியும் சிங்கி போல அதென்ன ஆள் மாறாட்டம் செய்கிறது? பெரிய லேடி ஜேம்ஸ் பாண்டு என்ற நினைப்பு. ராகவனின் அத்தனை கோபத்திற்கு பின்னாலும் அவனின் வலி மறைந்திருந்தது. காஃபி ஷாப்பில் தனியாக 2 பெண்கள் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு உள்ளே நுழைந்த நொடியிலிருந்தே அவனின் பார்வை அவனையும் அறியாமல் இவள்தான் என் மைதிலி என்ற நிச்சயத்தில் மைதிலியின் மீதே நிலைத்திருந்தது. தயங்கி தயங்கி அவனிடம் வந்த மைதிலி அவளை ஜானகி என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள ராகவனின் முகம் ஏமாற்றத்தில், அதிர்ச்சியில், பயத்தில் எப்படி வெளுத்திருக்கும் என்பதை சிறிது கற்பனை செய்து கொள்ளலாம். வந்த இன்னொருத்தியின் முகத்தை கூட பார்க்க முடியாமல், அவளின் பெயர் கூட கவனத்தில் பதியாமல், மைதிலியின் மீதிருந்த பார்வையை விலக்கிக் கொள்ளவும் முடியாமல் அவன் தவித்த தவிப்பு. அந்த நொடியில் அவனுக்கு தன் மீதே ஆழ்ந்த வெறுப்பும் அருவருப்பும் தோன்றியதை அவள் அறிவாளா? முள்மேல் வீற்றிருப்பதை போன்று உட்கார முடியாமல் தவித்தவனுக்கு எப்போதடா அங்கிருந்து கிளம்ப முடியும் என்றுதான் தோன்றியது. அவனை அவனிடமிருந்தே காப்பவள் போன்று மைதிலி மனமிறங்கி உண்மையை உரைத்த போதோ, கப்பாடி, நான் அத்தனை கீழ்த்தரமானவன் இல்லை என ஒரே ஒரு நொடி தோன்றிய நிம்மதி, மகிழ்ச்சி அருகில் உட்கார்ந்திருந்தவளை கண்டதும் பெரும் சீற்றமாக உருவெடுத்தது. இவள் யார் என் வாழ்க்கையோடு விளையாட? என்னோட காதல், என்னோட வாழ்க்கையெல்லாம் இவளுக்கு அத்தனை கிள்ளுக்கீரையாய் போச்சா? நான் பாட்டுக்கு அவள் சொன்னதை நம்பி தப்பும் தவறுமா அந்த இன்னொரு பெண்ணிடம் எதுவும் சொல்லியிருந்தால் என்னவாகிறது? என் முகத்தை போய் நான் எங்கே வைத்துக் கொள்வது? இதையெல்லாம் கொஞ்சமாவது நினைத்து பார்த்தாளா அவள்? தடதடவென படிகளில் ஏறி தன் அறைக்குள் புகுந்தவன் கையில் இருந்த ஹெல்மெட்டை தூக்கி தூர விசிறி அடித்தான். அது அவன் வாங்கி குவித்திருந்த மெடல்களிலும் கேடயங்களிலும் விழுந்து அவற்றையும் களைத்து தரையில் வாரி இறைத்தது. அவன் அறையில் இருந்த அலங்கோல நிலை அவன் கருத்தில் பதியவே இல்லை. இருந்த கோபத்தில் கணினியை இயக்கியவன் செய்த முதல் வேலை அவனுடைய இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி இரண்டையும் மாற்றியிருந்தான். அவன் வாழ்க்கை, அவன் காதல் என கோபம் அடைந்தவனுக்கு அது மைதிலியின் வாழ்க்கையும் தான் அவளுடைய காதலும் தான் என்பது நினைப்பில் இல்லை. அதை அவளுக்கு தெரிந்த வகையில் அமைத்து கொள்ள தப்போ சரியோ அவள் செய்த சிறு முயற்சிதான் அது என்பதும் புரியவில்லை. அதை யாரும் அவனே கூட கிள்ளுக்கீரையாய் ஆக்கிவிடக் கூடாதே என்ற எண்ணத்தில் செய்தது என்றும் தெரியவில்லை. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு என்பதும் மறந்து போனது. அதை தெரிந்து கொள்ளும் பக்குவமும் பொறுமையும் அப்போது அவனுக்கு இல்லாமல் போனதுதான் பரிதாபம். 23 வயது என்பது அத்தனை மனமுதிர்ச்சி அடையாத வயது. என்னதான் பொறுப்பானவன் என்றாலும், படிப்பில் கெட்டி என்றாலும் அந்த வயதுக்கே உரிய முதிர்ச்சியின்மை அவனிடம் இருக்கத்தான் செய்தது. இத்தனைக்கும் காவல்துறையில் சேரப்போகிறவன்
குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் கூட வாதாட தங்கள் தரப்பு நியாயத்தை சொல்ல சந்தர்ப்பம் வழங்குகிறது நமது சட்டம். கொலையே செய்திருந்தாலும் ஏன் அதை செய்தார்கள், என்ன காரணம் என்று விசாரிக்கப்படுகிறது. காரணத்தை பொறுத்து அது குற்றமா இல்லையா என்று தீர்மானிக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பம் எதையுமே மைதிலிக்கு ராகவன் அளிக்கவில்லை. நான் அவளை நம்பினேன், அவள் என்னை நம்பவில்லை, தன்னை ஏமாற்றிவிட்டாள் என்ற எண்ணம் ஒன்றுதான் பிரதானமாக இருந்தது. அந்த எண்ணம் மற்ற எல்லாவற்றையுமே பின்னுக்கு தள்ள கோபம் தந்த பலத்தோடு ஐபிஎஸ் தேர்வில் முழு மூச்சோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான் ராகவன். அந்த வெறி அவன் பயிற்சிக்கு ஹைதராபாத் சென்ற போதும் அவனுடனேயே சென்றது. பயிற்சியிலும் முதன்மையாக வர அவனின் முதல் போஸ்டிங்கை அவன் விருப்பப்படியே மகாராஷ்டிரா மாநிலத்தில் சைபர் கிரைம் பிரிவில் கேட்டு பெற்றான். இத்தனைக்கு நடுவிலும் மைதிலியின் நினைவு அவனுக்கு இருந்து கொண்டேதான் இருந்தது. சைபர் கிரைம் பிரிவில் வேலைக்கு சேர்ந்த பின் அவன் பார்த்த விதவிதமான குற்றங்கள், கேஸ்கள், கண்ணில் பட்ட மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அவனின் வயதில் துணை புரிய கோபம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆனால் அவளை தேடவோ இல்லை அவளுடன் மீண்டும் தொடர்பை புதுப்பிக்கவோ அவன் முயலவில்லை. அவள் பெயர் தெரியும், தாய் தகப்பன் பெயர் தெரியும், படித்த கல்லூரியும் தெரியும். அவனுடைய தொழிலுக்கு, அதிகாரத்திற்கு அவளை தேடி செல்வது என்பது முடியாத காரியம் அன்று. இருப்பினும் முடிந்த கதை என்றிருப்பதை மீண்டும் ஆரம்பிப்பானேன் என்ற எண்ணம். தாடைகள் இறுக மைதிலி என்னை மறந்தே போயிருப்பாள். 4 வருடத்தில் அந்த 4 மாதங்கள் அவளுக்கு மறந்தே போயிருக்கும் என நினைத்து கொண்டான். வேண்டுமென்று இருந்தால் அவளும் தன்னை தொடர்பு கொண்டிருக்கலாமே. பெயர் தெரிந்தவர்களை காவல்துறையில் தேடி பிடிப்பதா கஷ்டம், மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. இன்னமும் ராகவனுக்கு மைதிலியின் மீதான அடிப்படை கோபம் அப்படியே இருந்ததால் அவன் சொன்ன மனமும் மார்க்கமும் அவனுக்கு மூடியே இருந்தது. இப்பொழுதும் அவனுக்கு கணினியை மூடவே தோன்றியது. மூடிய மனவாசல் எப்பொழுது திறக்கும்? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த மனமே உனக்கு விலக தெரியாதா? மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா? மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா? காற்றில் மிதந்து வந்த கீதம் மைதிலியின் உள்ளத்தை வாட வைத்தது. காலம் எல்லாவற்றையும் மறக்கடிக்கும் சிறந்த மருந்து என்பார்களே, அப்படி இல்லையா? ஏனோ மைதிலியின் உள்ளத்தில் ராகவனை மீண்டும் சந்தித்த பிறகு அவன் மீதான கோபம் என்ற போர்வையில் மறைக்கப்பட்டிருக்கும் வேதனையும் வலியும் காலம் கடந்தாலும் அதிகமாகிறதே தவிர குறைவதாயில்லை. இதோ இங்கே தொலைக்காட்சியில் வரும் பாடலை கேட்டாலே ராகவனின் நினைப்பு வருகிறதே. அவனுக்கும் இப்படி சிறிதாவது இருக்குமா? தன் சிந்தனை வட்டத்தில் உலா வந்தபடி கையில் இருந்த ரிமோட்டை வைத்து சேனல்களை மாற்றியபடி அமர்ந்திருந்தாள். நீ திட்டி முறைத்தால் நானும் திட்டி முறைப்பேன், சண்டை பிடித்தால் நானும் சண்டை பிடிப்பேன், நீ பேசாவிட்டால் நானும் பேச மாட்டேன். சுவாரஸ்யமே இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்த பாடலை மனம் மீண்டும் அசை போட்டது. காதலில் நாம் எதை கொடுக்கிறோமோ அது நமக்கு 10 மடங்காய் திரும்பி வரும் என்று வழக்கில் சொல்வதை வைத்து எழுதிய வரிகள் போல அந்த பாடல் வரிகள். அப்படி என்றால் அது எனக்கும் பொருந்தும் தானே. நான் கோபத்தை காட்டினால் ராகவன் என் மீது கோபப்படுவான். கெஞ்சினால் தன்னிடம் கெஞ்ச அவனது இயல்பிற்கு மிஞ்ச போகிறான். அவனை பார்த்து பயப்படுவது போல் நான் மிரண்டால் அவன் முருங்கை மரத்திற்கு மேல் ஏறுவான். ஆக அவனிடம் இயல்பாய் பேச முயற்சிக்கலாமா? முயற்சித்தால் பலன் கிடைக்குமா? ஆனால் எங்கே, எப்பொழுது? அந்த கேள்விக்கான விடை மைதிலிக்கு விரைவிலேயே கிடைத்தது. தோழி சோபாவின் வற்புறுத்தலின் பெயரில் வங்கி விடுமுறை நாளன்று சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் 2020 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியை நேரில் காண அவளுடன் சென்றிருந்தாள் மைதிலி. மைதிலி, ஏண்டி இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்க? விஐபி சீட் கிடைச்சிருக்கு. சிஎஸ்கே மேட்ச் ஆரம்பிக்க போகுது. சுட்டரிக்கிற வெயில் கூட இன்றைக்கு இல்லை. இன்னமும் என்ன வேணும் உனக்கு? சோபா, கிரிக்கெட் மேட்சில் முதலில் இருந்த ஆர்வமே இப்போவெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொன்னால் அது இதுன்னு வற்புறுத்தி என்னையும் கூட இழுத்துட்டு வந்துட்ட. அப்புறம் இது என்ன கேள்வி? அவளது கேள்வியை சட்டை செய்யாத சோபா, இன்னமும் கொஞ்ச நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும், நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். வீட்டில் தனிமையை விரும்பாத மனம் இப்பொழுது சேப்பாக்க மைதானத்தில் கூடியிருக்கும் கூட்டத்தையும் விரும்பவில்லை. ஒன்றையும் யோசிக்க விடாமல் இதென்ன இப்படி ஒரு கூச்சல், ஆர்ப்பாட்டம்? அமைதியாகவே ஆட்டத்தை பார்க்க தெரியாதா இவர்களுக்கு? ராகவனின் அருகாமையை நாடும் அவளது மனதிற்கு எதுதான் பிடிக்கும்? ராகவனுடன் இயல்பாய் பேச வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அவனை நேரில் பார்ப்பதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். அவனைத்தான் இப்போதெல்லாம் இணையதளத்தில் பார்க்க முடிவதில்லையே.
அவளின் எண்ண ஊட்டத்திற்கு ஒத்துப்போவதைப் போல சற்று தள்ளி யாருடனோ பேசியபடி நின்றிருந்த ராகவனை அவளது கண்கள் படம் பிடித்தன. அவனா? ராகவனா? அங்கே இளமஞ்சள் நிற டீசர்ட்டில் நின்றிருப்பவன் தானே? தன்னுடைய கண்களை நம்ப மாட்டாதவளாய் கண்களை இறுக மூடி மூடி மைதிலி திறக்க, சற்று முன்பு கண்ணில் பட்ட ராகவன் இப்பொழுது அந்த இடத்தில் இல்லை. ஏமாற்றத்துடன் பார்வையை சில நொடிகள் சுற்றிலும் வீசியவள் தன்னை நோக்கி வரும் சோபாவை பார்த்து முறுவலித்தாள். யாரை மைதிலி இவ்வளவு ஆர்வமா தேடுற என்றாள் சோபா. உன்னை தான் சொன்னால் நம்பவா போற என்றாள் மைதிலி. சாதாரணமா சொன்னால் நம்பியிருப்பேன், ஆனால் இத்தனை சலிப்புடன் சொன்னால் சான்ஸே இல்லை மைதிலி என்று தோளை குலுக்கிய சோபா மைதிலிக்கு பின்னால் நோக்கியவாறே யாரையோ பார்த்து கையை அசைத்தாள். அவள் கையசைத்த திசையில் பார்வையை ஓட்டிய மைதிலியின் கண்களில் ஆண்மையின் இலக்கணமாக அங்கே நின்றிருந்த ராகவன் தென்பட்டான். மைதிலி திகைப்புடன் நோக்க சோபா சிறிது பரபரப்போடு, ஹலோ ஏசிபி சார், எங்கே இவ்வளவு தூரம் என்றாள். மைதிலியின் பார்வையை ஒரே ஒரு நொடி நேருக்கு நேர் சந்தித்த பின் இவர்களை நோக்கி மெதுவாக வந்த ராகவன், பிள்ளையாருக்கு வேண்டுதல் நிறைவேற்றலாம்னு வந்திருக்கேன் என்றான் இயல்பாக. அவனது நக்கலை கேட்ட மைதிலிக்கு சட்டென சிரிப்பு வந்துவிட அவள் வாயை விரல்களால் மூடிக்கொண்டாள். ஒரு நொடியேனும் மைதிலியின் பார்வையில் மயங்கியவன் இப்பொழுது சிரிப்பினால் அவள் கண்கள் மலர்வதைக் கண்டதும் மேலும் கிறங்கினான். மைதிலியின் முதுகில் உரிமையுடன் ஒரு செல்ல அடி அடித்த சோபா, இப்போதான் இவளிடம் பல்பு வாங்கினேன், அடுத்து உங்களிடமா? என்ன சார் இன்றைக்கு டியூட்டி இல்லேன்னு ஜோக்கெல்லாம் கூட அடிக்கிறீங்க என்றாள். தன் அமைதியை கலைத்த மைதிலி, ஒருவேளை உனக்கு பல்பு கொடுக்கணும்னு தான் சாருக்கு வேண்டுதலோ என்னவோ என்று தோழியிடம் கன்சுமிட்டினாள். உங்க ஃப்ரெண்டு என்னை வம்பில் மாட்டி விடுறாங்க. அப்படி எதுவும் இல்லை மேடம், நல்ல பிள்ளை போல பாவலா செய்தான் ராகவன். மேடம் எல்லாம் வேண்டாம், உங்களுக்குத்தான் எங்க பேர் தெரியுமே ஏசிபி சார். கால் மீ சோபா அண்ட் சி இஸ் என்று அறிமுகப்படுத்தி வைக்க முயல, எஸ் ஐ நோ மைதிலி. அவனது திக்கலும் தடுமாற்றமும் மைதிலியை மானசீகமாக சிறைகின்றி வானில் பறக்க வைத்தன. எனது மைதிலியா, என்ன நடக்குது இங்கே என்று சோபா வெளிப்படையாக வினவ, மைதிலியின் சூடேறிய கன்னங்களை கண்டுகொள்ளாதவன் போல ராகவன், கொஞ்சம் தடுமாற்றம்தான் சோபா, மற்றபடி வேறென்ன இருக்க முடியும் இல்லையா மைதிலி என்று வேண்டுமென்றே மைதிலியிடம் கேட்டான். கிறக்கம் குறைந்து வம்புழுக்க வேண்டும் என்று நொடி பொழுதில் சூளுரைத்துக் கொண்டான் போல. அவனுக்கு சளைத்தவளா மைதிலி? இதற்காகத்தானே காத்திருந்தாள். வேறெதுவும் இருந்தாலும் இப்போ இருக்குன்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா என்று தெளிவாக்கிக் கொள்ள வினவினாள். என்னடி மைதிலி நடக்குது இங்கே? மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. விசு படம் எதுவும் பாத்தியா? ராகவன், ஹலோ, நீங்க பார்த்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உட்கார ஒரு இடம் பார்த்துட்டு கிளம்புறேன் என்று அங்கிருந்து நகர எத்தனித்தான். தன் அருகில் காலியாக இருந்த இருக்கையை காண்பித்த சோபா, நீங்க இங்கேயே உட்கார்ந்து உங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க சார் என்றாள். இப்போதானே பல்பு அது இதுன்னு பயந்தீங்க, ஏன் சோபா ரிஸ்க்கு? நான் வேற இடத்தில் உட்கார்ந்துக்கிறேன். சோபா, ஹிஹி, நீங்க சொல்றது ஒரு விதத்தில் சரிதான், ஆனால் அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. மைதிலி, நீ இங்கே வா, நான் உன்னிடத்தில் உட்கார்ந்துக்கிறேன் என தன்னிடத்தை தோழியிடம் மாற்றிக்கொண்டாள். எனக்காக நீங்க உங்க இடத்தை மாத்திக்க வேண்டாம் சோபா, நான் வேற ஏதாவது இடத்தை என்று ராகவனின் வாய் சொன்னாலும் அவனது கால்கள் மைதிலியின் பக்கத்து இருக்கையை நோக்கி நகர்ந்தன. மைதிலி, வாய்க்கும் காலுக்கும் கோஆர்டினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும் என்றால் பொதுவாக பேசுவது போல். அவள் பொதுவாக பேசினாலும் சொல்வது தனக்குதான் என்று தெரியாதவனா ராகவன்? பேச்சுக்கும் செயலுக்கும் கோஆர்டினேஷன் இருந்ததா என்ன? மெதுவாக ராகவன் கேட்டது பொதுவாக இல்லை, மைதிலியிடம் மட்டும்தான். கிரிக்கெட் ஆட்டம் தொடங்கியதால் சோபாவின் கவனம் முழுவதுமாக விளையாட்டில் இருக்க, அங்கே மைதிலிக்கும் ராகவனுக்கும் இடையேயான உரையாடல்கள் அரங்கேறுவதில் தடையொன்றும் இருக்கவில்லை. என்ன பேச்சே காணோம், எதுவும் பதில் சொல்ல முடியலையோ என்றான். சில நேரங்களில் வார்த்தைகள் புரிய வைக்காததை மௌனம் புரிய வச்சிடும் என்றாள் மைதிலி. ஓ, அதான் 4 வருஷமா மௌனமே புரியட்டும்னு இருந்தாச்சு போல என்று கேலி பேசினான் ராகவன். என்னை மாதிரி ஃபாலோ செய்யறதுனா அதை எல்லாத்திலும் ஃபாலோ செய்திருக்கணும் என்றாள் மைதிலி. என்ன பசப்பினாலும் மயங்குவதற்கு நான் ஒன்றும் பழைய ராகவன் இல்லை. ஆமா, நீ இங்கதான் மேட்ச் பார்த்துட்டு இருப்பேன்னு வர்ற வழியில போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருந்தாங்க. இப்போ என்ன வேணும் உனக்கு? பொறுமை இழந்த குரலில் ராகவன் கேட்டாலும் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்ல வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அவன் சாதாரணமாக கேட்பது போல் எடுத்துக்கொண்டவள்,
சோபா, ராகவன் என்ன வேணும்னு கேட்கிறார், உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா என்று தோழியிடம் கேட்டாள். இவளை என்னதான் செய்வது? மகாராஷ்டிராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இடமாறுதல் வாங்கி கொண்டதற்கு மைதிலியும் ஒரு முக்கிய காரணி என்று மனசாட்சிப்படி ராகவன் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவளது இருப்பிடம் பற்றிய தேடலை தொடங்குவதற்கு தயங்கிக் கொண்டிருந்த போதுதான் மைதிலியை அவன் காவல் நிலையத்தில் சந்திக்க நேரிட்டது. நீர் பூத்த நெருப்பாய் மனதில் கனன்று கொண்டிருந்த கசப்பான சம்பவங்கள் மீண்டும் மனதில் அணிவகுக்க மைதிலியிடம் காட்டத்தை காண்பித்தான். மீண்டும் இருவரும் காவல் நிலையத்தில் நேரில் சந்தித்த நாளில் இணையதளத்தில் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்தது வேறு அவனுக்கு காட்டத்தை அதிகப்படுத்தியது. தப்பு செய்தவள் அவள். ஒரு மன்னிப்பு கூட கேட்க முடியாத அளவிற்கு அவளுக்கு அத்தனை ஈகோவா? அவளுக்கு ஈகோ என்று குற்றம் சாட்டிய ராகவனின் ஈகோவும் விழித்து கொண்டதால் இணையதளத்திற்கு அதன் பிறகு செல்ல அவன் விருப்பப்படவில்லை. இணையதளத்திற்கு செல்லவே விரும்பாமல் இருந்தவனுக்கு இன்று மைதிலியை நேரில் கண்டதும் ஈகோவை இழுத்து பிடிக்க முடியவில்லை. அதுவும் சோபா தன்னை நோக்கி கையசைத்த பிறகு முகத்தை திருப்பிக் கொள்வது அவனுக்கு சரியாகப்படவில்லை. ராகவனின் பேச்சிற்கு பதிலுக்கு பதில் துடுக்காக பேசிய மைதிலியின் இயல்பும் புன்னகையும் அவனை தவிக்க வைத்ததென்னவோ உண்மை. சிலை போல அமர்ந்திருந்தவனிடம், என்ன ராகவன், என்ன வேணும்னு கேட்டுட்டு கண்ணை திறந்து வச்சுட்டே தூங்குறீங்க என்று சாதுவாய் வினவினாள் மைதிலி. ராகவன் அக்னி பார்வையை அவளை நோக்கி வீச, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று முணுமுணுத்தாள் மைதிலி. அப்போ என்னை நிம்மதியா மேட்ச் பார்க்க விடுறியா என்றான் சலிப்பாக. நான் என்ன உங்க கண்ணை கட்டியா வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்க பழக்கம் என்றாள் மைதிலி. மைதிலி தன் நியாயத்தை கேட்பதற்கும் ராகவனின் போன் ஒலிப்பதற்கும் சரியாக இருந்தது. போனில் பேசிக் கொண்டிருந்தவன் தன்னுடைய பர்சில் இருந்த ஒரு அட்டையை பார்த்து நம்பர் ஒன்றை சொன்னான். நான் இப்போ பிஸியா இருக்கேன் ராஜு, இந்த ஆர்டர் நம்பரை கொடுத்தால் அவங்க உனக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க என்று சொல்லிவிட்டு சுருக்கமாக தன் பேச்சை முடித்தான். சில நிமிடங்கள் மட்டும் அமைதியாக இருந்த மைதிலி இப்பொழுது அதி முக்கியமாக, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, சிஎஸ்கேவா இல்லை ஆர்சிபியா என்றாள். அணிந்திருக்கும் மஞ்சள் வர்ண டிஷர்ட்டை பார்த்தும் கூட இது என்ன அனாவசியமான கேள்வி? அவளும் என்னதான் செய்வாள் பாவம். யூகோஸ்லோவியா டீமுக்கு என்று எரிச்சலுடன் வந்தது பதில். உன் செய்கையும் பேச்சும் எனக்கு உற்சாகம்தான் கொடுக்கிறது என்பதை போல கையை கொடுங்க, நானும் அந்த டீமுக்குத்தான் என்றாள் மைதிலி. ஓ காட்! பெருமூச்சை விட்டவன் அந்த கணத்தில் தன் இடத்தை விட்டால் போதும் என அவசரமாக நகர்ந்துவிட, அந்த அவசரத்தில் அவனது பர்ஸ் கீழே விழுந்தது. ராகவனின் பர்ஸ் கீழே விழுந்ததை பார்த்தவள் அதை உடனே அவனிடம் தெரிவிக்க அவன் பெயரை சொல்லி அழைத்தாள். ஆனால் ராகவ் ராகவ் என்ற மைதிலியின் அழைப்பு காதில் விழுந்தும் விழாத மாதிரியான பாவனை வேறு அவனிடத்தில். அவனுடைய பர்ஸை தேடியாவது அவன் மீண்டும் அங்கே வந்துதானே ஆக வேண்டும். அவனுடைய உடைமையை பத்திரப்படுத்துவதற்காக மைதிலி அதை கீழிருந்து கவனத்துடன் எடுக்க, அதிலிருந்த ராகவனின் பெற்றோர்களின் புகைப்படம் அவள் கண்களில் பட்டது. நட்பாக இருந்த நாட்களில் ராகவன் அவனது பெற்றோர்களை பற்றி நிறையவே சொல்லி இருக்கிறான். அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறாளே தவிர இதோ இப்பொழுதுதான் புகைப்படத்திலாவது அவர்களை பார்க்கிறாள். நேரில் சந்திக்கும் போது உனக்கு ஃபேமிலி போட்டோ காண்பிக்கிறேன், நீயும் மறக்காமல் எடுத்துட்டு வா என்றும் சொல்லி இருந்தான். ஆனால் அன்றுதான் எல்லாம் அள்ளி கொட்டி அலங்கோலம் செய்தாகிவிட்டதே. இன்னமும் என்ன பாக்கி இருக்கிறது? ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இன்னமும் கணக்கில் வர வேண்டும் என்ற ஆசையினாலோ என்னவோ பர்சில் இருந்த அவனுடைய விசிட்டிங் கார்டை ராகவனின் அனுமதி இல்லாமலேயே எடுக்க துணிந்தாள். மைதிலி அவனது விசிட்டிங் கார்டை உருவியதும் அதன் பின்னால் ஒளிந்திருந்த சின்ன துண்டு காகிதம் அவளுடைய கண்களில் பட்டது. அடுத்தவரின் உடைமையை இப்படி கள்ளத்தனமாய் நோட்டம் விடுவது அநாகரிகம் என்று தெரியாதவள் இல்லைதான். ஆனால் அவளுடைய உள்மனம் ராகவனை அடுத்தவர் என்று சுட்டிக்காட்டவில்லையே. அவளது இதயம் அதன் துடிப்பை பன்மடங்கு அதிகரிக்க, நடுக்கம் பரவிய கைகளால் அந்த துண்டு காகிதத்தை பிரித்தவளுக்கு 1000 பூக்குடையில் இருந்து பூமழை பொழிவது போன்ற பேரானந்தம். அந்த பேரானந்தத்திற்கு காரணம் துண்டு காகிதத்தில் இருந்தது மைதிலி பற்றி பிரசுரமாகி இருந்த செய்தி. நிர்வாக படிப்பில் முதலிடம் பெற்ற மைதிலி இந்தியாவில் இருக்கும் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது பற்றி வெளியிட்டிருந்த செய்தி அது. இடைப்பட்ட 4 வருடத்தில் வெளியான செய்தி குறிப்பு. அவளுடன் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்த தருணத்திலும் இவளை பற்றிய செய்தியை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், ராகவனுடன் சுமூக உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு பற்றி அதுவரை இருந்த அவநம்பிக்கை மைதிலிக்கு மறைந்து போய் இப்பொழுது அங்கே நம்பிக்கை வேர்விடத் தொடங்கியது. கனவுலகிலிருந்து மீண்டு அவனது பர்ஸை அவளது கைப்பையில் மைதிலி பத்திரப்படுத்தவும் ராகவன் அங்கே வரவும் சரியாக இருந்தது.
கீழே தவறவிட்ட பர்ஸ் இருக்கிறதா என்று துளாவியவனிடம் அதை ஒப்படைத்த மைதிலி அவனுக்கு மட்டும் கேட்கும்படியாக, தவறவிட்டது பத்திரமாகத்தான் இருக்கிறது. உங்க ராசி. அது 4 நிமிடமாக இருந்தாலும் சரி, 4 வருடமாக இருந்தாலும் சரி என குறிப்பு கொடுத்தாள். தவறவிடுறதுக்கும் தலைமுழுகிறதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கு என்ற போது வெளிவந்த வார்த்தைகளிலும் ராகவனின் கண்களிலும் ஆத்திரம் அதிகமாகவே இருந்தது. அவனை நேருக்கு நேராய் நோக்கியவள், தூங்குறதுக்கும் தூங்குற மாதிரி நடிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரியா என்று உணர்ச்சியற்ற குரலில் திருப்பி கேட்டாள். இவர்கள் இங்கே வார்த்தையால் ஒருவரை ஒருவர் பந்தாடி கொண்டிருக்க, அவர்கள் இருவரின் வீட்டவரும் வீட்டில் ஹாயாக இருந்தபடியே சிஎஸ்கே அணியினரின் பந்துவீச்சை கண்டுகளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வீட்டில் இருந்த பெரிய தொலைக்காட்சி திரையில் ராகவன் மைதிலியின் முகங்கள் க்ளோஸ்அப்பில் பக்கமாக தெரிந்தன. தன் மகளை தொலைக்காட்சி திரையில் கண்ட மகிழ்ச்சியில் அன்பழகன், ஹே வளர், இங்கே வாமா, இங்கே பார், நம்ம பொண்ணு டிவியில வரா பாரு, அதோ அவள் கூட பக்கத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரே, அவர்தான் ஏசிபி ராகவன். அன்றைக்கு கூட நான் சொல்லல, அவர்தான். ஆள் ரொம்ப சிம்பிளா இருக்கார்ல என்று மனைவியிடம் சுட்டிக்காட்டி விவரங்களை பகிர, தன் பங்குக்கு அவரிடம் முக்கியமான விஷயம் பகிர்கிறவர் போல கணவரை ஆழ்ந்து நோக்கினார் வளர்மதி. தொடரும். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.